என்ன இவன் சாம் கூட ரொம்ப ஒட்டி உறவாடிட்டு இருக்கான். இவனை இப்படியே விட்டா அப்புறம் சாமுக்கும் சூர்யாவுக்கும் நடுவில் ஒரு கேப் விழுந்துரும். இதை இப்பவே நிறுத்தணும். அம்மா, ஐயோ, தலை வலிக்குதே. இந்த தலைவலி என்னால தாங்க முடியல. கடவுளே, சித்தி நான் வேணா போய் டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா? தலைவலியே உன்னாலதான்டா. தயவு செஞ்சு எந்திரிச்சு போறியா? அச்சோ, இல்ல சந்துரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சூடா ஒரு கப் காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும். சின்னத்தை, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாமா, உனக்கு ஏன் தேவையில்லாத சிரமம்? பாவம், நீ ஏன் ஏதோ வேலையா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்னத்தை, நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். டேய், நீ எங்கடா போற? இல்ல சாமுக்கு ஹெல்ப் பண்ண போலாம்னு. அவளுக்கு என்ன காஃபி போட தெரியாதா என்ன? அவ போட்டுப்பா, இல்ல சாரதாமா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ உட்காரு, உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க சித்தி. இத பார், நீ நம்ம ஃபேமிலி பிசினஸ்க்குள்ள வர போற. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஒண்ணு அண்ணம்மா கிட்ட போய் கேளு, இல்ல சூர்யா கிட்ட போய் கேளு. அதுவும் இல்லனா உன் அப்பா சித்தப்பா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளு. அதெல்லாத்தையும் விட்டுட்டு பாவம் என் மருமக சாம், அவளுக்கு என்ன தெரியும்னு அவளை போய் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. இது வெறும் பிசினஸ் பத்தின டவுட் மட்டும் இல்ல சித்தி. நீங்க எதை பத்தி வேணாலும் சாம் கிட்ட கேட்கலாம். அவளுக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. என் மிஸ்டேக் என்ன, அதை நான் எப்படி சரி பண்றது, என் ஃபியூச்சரை நான் எப்படி டிசைட் பண்றது, இப்படி ஏகப்பட்ட விஷயத்த அவ எனக்கு சொல்லி கொடுத்திருக்கா. என் மருமகளும் மகனும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாம வைத்தறிச்ச. இங்க பாரு சந்துரு, சாம் கல்யாணம் ஆக போற பொண்ணு. அவகிட்ட டவுட் கேக்குறா, அது இதுன்னு எப்ப பார்த்தாலும் அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறது அவ்வளவா நல்லா இல்ல. கொஞ்சம் தள்ளியே இரு, அதான் நல்லது. புரியுதா? ஏன் என் புள்ளைய பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்கா, இல்ல சாம் சூர்யாவை விட்டு பிரிஞ்சிருவாளோன்னு பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? வயசுக்கு வந்த பொண்ணு கிட்ட ஒரு வயசு பையன் அதிகமா பேசக்கூடாது, நல்லது இல்ல. அதத்தான் சொன்னேன். இப்போ என் பையனை பாருங்க, யாரா இருந்தாலும் அளவாதான் பேசுவான். 10 வார்த்தை பேசினா பதிலுக்கு ஒரு வார்த்தை தான் பேசுவான். ஆம்பளை பையனா அந்த மாதிரி அளவா இருக்கணும், அதுதான் நல்லது. 4 பேருக்கு பிடிக்கிற மாதிரி கலகலப்பா பேசி அந்த இடத்தையே ஜாலியா வச்சுக்கிறது ஒரு கலை. ஐயோ, சந்துரு அந்த மாதிரி ஒரு பையன். உன் பையன் மாதிரியே மூஞ்ச உருன்னு வச்சுக்க மாட்டான். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இத பாருங்கக்கா, பசங்க முன்னாடி எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. சின்னத்தை, ரொம்ப தேங்க்ஸ் சாம். நல்ல வேளை நீ காஃபி போட்டு கொண்டு வந்த, இல்லனா என் தலையே வெடிச்சிருக்கும். என்னாச்சு சின்னத்தை? இவ்வளவு நேரமா உன் சின்னத்தைக்கு உடம்பு சரியில்லை, இப்ப கொஞ்ச நேரமா மனசு சரியில்லை, அவ்வளவுதான். சாம், சாரதம்மா கிட்ட சொல்லி எனக்கும் ஒரு கப் காஃபி கொண்டு வா. சரி. யாருக்கு? எனக்கா மனசு சரியில்லை? கொஞ்ச நாளா உங்களுக்கு தான் மூளையே சரியில்லை, அதான் கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கு என்னென்ன சரியில்லைன்னு போக போக தான் தெரியும். தெரியும் சந்திரு, நீ உள்ள போய் வேலையை பாடுறா, இங்க இருக்காத. இருந்தா ஒரே கண் திருஷ்டியே படும். போ. என்னடா சந்துரு? என்னன்னா? எங்கடா உன் அட்வைசரு? ஒரு வாரமா படமா பார்த்து தள்ளிட்டு இருந்தீங்க போல இருக்கு. கதை பண்ணிட்டீங்களா? வெப் சீரிஸா படமா? என்னன்னா, என் ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க இப்படி கிண்டல் பண்றீங்க. சந்துரு, யாரு எதுக்கு யூஸ் பண்றாங்களோ அத பத்தி தானே கேட்க முடியும். நீ ஏன் ஃபீல் பண்ற? அவங்க பணம் பார்க்க மட்டும்தான் யூஸ் பண்றாங்களோ என்னமோ. ஆமா, நான் சொன்ன வர்க்க முடிச்சிட்டியா? ஷோமி. அப்படியே எனக்கும் காட்டு, உங்க கூட சேர்ந்து நானும் படம் பாக்குறேன். என்ன சந்துரு, எப்போ ஆபீஸ் வர போற? ஒரு வாரம் டைம் கேட்டிருந்த, டிசைட் பண்ணிட்டியா? இல்ல அண்ணம்மா, கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்படிலாம் இல்ல அண்ணம்மா, கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு சந்துரு பயப்படுற? ஏதாவது தப்பாயிடும்னு யோசிக்கிறியா? நீ ஒன்னும் சின்ன பையன் இல்லப்பா. இந்த வயசுல நீயா பொறுப்பெடுத்து முன்ன நின்னு செய்யணும். அப்பதான் உன்னால ஏதாவது தப்பு தவறுன்னு ஏற்பட்டா கூட நீயா சரி பண்ணிக்க கத்துக்கலாம். அதே மாதிரி
நீ அங்க போன உடனே உனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கிடைக்காது. நீ சின்ன வேலையை சரியா பண்ணுவேன்னு உன் மேல நம்பிக்கை வந்தாதான் பெரிய பொறுப்பை உன்னை நம்பி கொடுப்பாங்க. சூர்யாவும் அப்படி இருந்து வந்தவன் தான். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கான் பாத்தியா? சில பேரு ப்ரூவ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தானா தேடி வருது. அதை தட்டி கழிக்காம பயன்படுத்திக்க. நீ எதை பத்தியும் யோசிக்காத. கைட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். சரிங்க அண்ணம்மா, நான் இன்னைக்கே வரேன். சூர்யா, நடராஜனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சரி அண்ணா. சந்துரு, நீ இன்னைக்கே ஆபீஸ் வந்துரு. சரிங்க அண்ணம்மா. ஆல் தி பெஸ்ட். சாரதா, சொல்லுங்க சூர்யா தம்பி. இன்னிலேருந்து என் தம்பி சந்துரு ஆபீஸ்க்கு வருவான். நீங்க தான் அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா தம்பி. எல்லா ஸ்டாஃப்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். நான் நடராஜன் சார் கிட்ட பேசிட்டேன். நீ ஆபீஸ்க்கு வந்துரு. சரிண்ணா. சந்துரு, இப்படியே போக போற? ஆமா, ஏன்? நம்ம ஆபீஸா இருந்தாலும் யார் ஆபீஸா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு. நீ போய் ஃபார்மல்ஸ் மாத்திட்டு வா. ஃபார்மல்ஸா? ஆமா சந்துரு, அதான் கரெக்ட். நீ போ. போ. You're looking handsome today. Thanks, Sam. சந்துரு பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கான்ல? ஆமா ஆமா, சோள காட்டு பொம்மைக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருக்கான். இவன் ஹீரோனா ஏன் பையன் யாரு? என்னடா இது? இந்த வீட்ல ஜாலியா பட்டாம்பூச்சி மாதிரி படபடபடபடபடு பறந்துகிட்டு தானே. நமக்கு அப்புறம் இந்த வீட்ல அவட ஒரு பிளேபாய் ஆக்கி அழகு பார்க்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. இப்ப என்னடான்னா டைய கட்டி பேக மாட்டி ஸ்கூல் பாய் மாதிரி ஆக்கிட்டாங்களே. ப்ரோ, ஆஹா, டேய் சந்துரு, என்னடா கோலம் இது? என்னாலயே நம்ப முடியலையடா. ஏன் bro? நல்லா இல்லையா? ஏன் நல்லா இல்ல? நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை, ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்து இங்க சுருக்கினா போதும். அப்படியே எல்கேஜி தான். என்ன ப்ரோ நீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ் போறேன், என்ன இப்படி கிண்டல் பண்றீங்க? இல்லடா சந்துருக்கண்ணா. மாமா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏன் அவனும் உங்கள மாதிரி ஆகணுமா? முத புள்ள வேலைக்கு போறான், 4 வார்த்தை நல்லதா பேசி அனுப்ப வேண்டாம்? அத விட்டுட்டு ஏதாவது சொல்லி அவன் மனசை கெடுத்துறாதீங்க. என்னது நல்ல வார்த்தையா? அதுவும் நானு என்ன பத்தி தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியானே தெரியலையே. உனக்கு என்ன? அவனை நான் வாழ்த்தணும், அவ்வளவுதானே? சந்துருக்கண்ணா, அண்ணியே வந்துட்டாங்க. சந்துரு, அம்மா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோ. முதல்ல தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. இல்லப்பா, அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அது போதும். நல்லா இருப்பா. நல்லபடியா நேர்மையா உழைச்சு உங்க தாத்தா மாதிரி நல்ல பேர் எடுக்கணும். சாம பாத்தீங்களா? அமெரிக்கால பிறந்திருந்தாலும் நம்ம ஊர் பழக்க வழக்கம்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இதையே நான் சொன்னப்போ என்ன பேச்சு பேசுனீங்க? எப்படியும் என் மருமகளோட அருமை தெரிஞ்சா சரி. இப்படியே பேசிட்டு இருந்தா சந்துரு ஈவினிங் தான் ஆபீஸ் போக முடியும். சந்துரு, ஆல் தி பெஸ்ட். Thank you, Sam. ஏண்டா, இந்த குடும்பத்துல எல்லாருமே நல்லா ஆயிட்டீங்கன்னா அப்புறம் நான் யார் வாழ்க்கையோட நாசம் பண்றது? நாராயணா, முடிச்சுக்கடா, முடிச்சுக்கோ. இந்தா கார்கி. ஏனா நீங்க வரல? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போ, நான் அப்புறம் வரேன். நான் நடராஜன் சார் கிட்ட எல்லாம் பேசிட்டேன், அவர் பார்த்துப்பாரு. நீ கிளம்பு.
சரிங்கண்ணா. ம் பாய். ரொம்ப தேங்க்ஸ் சாம். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு பெரியத்த? இல்ல சாம், என் பையனுக்கு பொறுப்பு வந்திருக்கு. அதுக்கு காரணமே நீதான். அவனையும் ஒரு மனுஷனா ஆளாக்கிட்ட. எல்லாம் உன்னாலதான் சாம். ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு பெரியத்த? இட்ஸ் மை டியூட்டி. அம்மம்மா, நான் கிளம்புறேன். வரேன் சின்னத்த. சரி சாம். எங்கம்மா? அவ கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்றா அண்ணம்மா. அப்படியா? சரி சூர்யா, அவ எங்க போணுமோ அங்க விட்டுட்டு வந்துரு. ம். இல்ல அம்மம்மா, அவருக்கு எதுக்கு சிரமம்? சூர்யாக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. அவரு அதை பாக்கட்டும். நான் ஏதாவது கேப் புடிச்சு போய்க்கிறேன். கேப்ல எதுக்கு சாம்? அதான் நம்ம சூர்யா இருக்கான்ல. இல்ல சின்னத்த. சொன்னா கேளுமா, கேப் எல்லாம் வேண்டாம். நீ நம்ம வீட்டு பொண்ணு, கேப் பிடிச்சு போறது அவ்வளவு நல்லதில்ல. அதுவும் இல்லாம உனக்கு இந்த ஊர் அவ்வளவா தெரியாது இல்லையா? எதுக்கு வீணா சிரமப்படுற? சூர்யா, டிரைவரை கூட போயிட்டு வர சொல்லு. அவங்களாம் இன்னைக்கு லீவ் அண்ணம்மா. அப்படியா? சரி, அப்போ நீயே சாம கூட்டிட்டு போயிட்டு வந்து. சரி அண்ணம்மா. நான் ஆபீஸ் கிளம்புறேன். வரேன். சாம், அதான் அத்தையே சொல்லிட்டாங்களே, நீ ஜாலியா சூர்யா கூட போயிட்டு வா. சூர்யாவுக்கு தான் இந்த வீட்ல உன் மேல உண்மையான அக்கறையும் பாசமும் இருக்கு. மத்தவங்க மாதிரி பாசாங்க பண்ண மாட்டான். நீ பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போடா. பாய் சாம். சில பேருக்கு நான் உன் மேல பாசமா இருக்கிறத பார்த்து பொறாம. சாம், அதெல்லாம் நீ கண்டுக்காத. பத்திரமா போயிட்டு வான்னு. நாம போலாமா? ஹலோ மேடம், என்ன யோசனை? போலாமா? சரியான இம்சை. என்ன சொன்ன? இங்க பாருங்க, அம்மம்மா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க கூட வரேன். தேவையில்லாம பேசி என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்க வந்தா மட்டும் போதும். வாங்க. என் பையனுக்கு பொறுப்பு வந்திருக்கு. அதுக்கு காரணமே நீதான். அவனையும் ஒரு மனுஷனா ஆளாக்கிட்ட. இந்த ராஜிக்கு என்னாச்சு? இவ்வளவு நாளா சமந்தாவை திட்டிக்கிட்டே இருந்தவ பத்மா கல்யாணத்துக்கு அப்புறம் தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கா. அம்மாவும் பிள்ளையமா சேர்ந்து உருகுறாங்க. நன்றி கடனா. நல்லது இல்லையே. கல்யாணி பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு நம்மளை நோண்ட ஆரம்பிச்சிருவா. நாராயணா, ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும். உன் வேலையில இறங்கிடு. முதல்ல இந்த சமந்தாவை வீட்டை விட்டு துரத்தணும். இவ சாமானியா இல்ல, சாமர்த்தியக்காரி சமந்தா கிறிஸ் பார்க்கர், டாக்டர் ஆஃப் கல்யாணின்னு எல்லாரும் முன்னாடி அவ குட்ட ஒட்டக்கணும். அதுக்கு இந்த பாஸ்போர்ட் ஒண்ணு போதும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியுமே. என்ன இவ ஏதோ டூருக்கு போற மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு வர? எங்க போறோம்னு கூட சொல்லல. பேசாம கேட்டுற வேண்டியதுதான். வேலூர் தாண்ட போறோம். இப்படியே போனா அடுத்த ஹைவேஸ் தான். எங்க போகணும்னு சொல்லு. ஹைவேஸ் தான். சூப்பர். நானும் அதான் நினைச்சேன். அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாம். மண்ணாங்கட்டி. சென்னைக்கு போகணும்னா ஹைவேஸ் தான் போகணும். அதான் நான் சொன்னேன். என்னது? சென்னைக்கா? ஏன் அது என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நல்லா பேசு. வேலூர்ல இருந்து சென்னைக்கு யாராவது கேப் பிடிச்சு போவாங்களா? நான் போவேன். அது ஏன் இஷ்டம். ஒரு பெரிய பேக் கொண்டு வரும்போது நீங்க யோசிச்சிருக்கணும். நான் ஒண்ணு உங்களை வர சொல்லல. நீங்களும் வாண்டடா வந்து கார்ல போலான்னு சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்றீங்க.
இட்ஸ் ஓகே. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. என்னை இங்கேயே டிராப் பண்ணிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சென்னைக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். எனக்கு உன்னை பாத்துக்கிறத விட வேற என்ன வேலை இருக்கு? வாட்? ஒண்ணும் இல்ல, புலம்பிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் ப்ரிப்பேர்டா வந்திருப்பேன்ல. அந்த ராஜி வேற எதுக்கோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அதனாலதான் சாம் கூட ரொம்ப ஒட்டுறதுக்கு பாக்குறா. இத இப்படியே விடக்கூடாது, ஆரம்பத்திலேயே கட் பண்ணணும். ஜெயந்தி, ஜெயந்தி, நீ இங்கதான் இருக்கியா? என்னக்கா, என்னாச்சு? ஏன் எப்பவும் போல பதட்டமாவே வரீங்க? சாம்க்கு போன் பண்ணி பாத்தியா ஜெயந்தி? ஆமாக்கா, நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு தான் சாம கண்டாலே ஆகாதல்ல, அப்புறம் என்ன என் மருமக மேல திடீர் பாசம்? அதெல்லாம் ரொம்ப நாளாவே உள்ளுக்குள்ள இருந்தது, நான் காட்டிக்கல, அவ்வளவுதான். ஆமா, மூச்சுக்கு 300 தடவை மருமக மருமகன் சொல்றியே, அத நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமா? அப்புறம் அத நான் முடிவு பண்ணாம வேற யார் முடிவு பண்ணுவா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுவும் இல்லை, அப்படி ஒரு பாட்டே இருக்கு, தெரியும்ல? நாம நினைச்சதுதான் நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதுவும் இல்லாம சாம் இந்த காலத்து பொண்ணு, அதுவும் அமெரிக்கால வளர்ந்தவ. அவ யாருக்கு மருமகளா வரணும்னு சாமோட அப்பா அம்மா கூட இல்ல, அவ தான் முடிவு பண்ணணும், புரியுதா? என்ன என்ன எனக்கே கதை சொல்றீங்களா? சாமோட அம்மா எனக்கு ஃப்ரெண்டு, உங்களுக்கு இல்ல, புரியுதா? பத்மாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாம அவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க, அவமானப்படுத்துனீங்க, கேவலப்படுத்துனீங்க. பத்மா வாழ்க்கையே அவதான் கெடுத்தான்னு அப்படியே மேலையும் கீழையும் குதிச்சீங்க. உங்க பொண்ணு வாழ்க்கையை என் மருமக தான் காப்பாத்துறான்னு தெரிஞ்ச உடனே ஆளே இப்படி மாறிட்டீங்க. இத பாருங்கக்கா, உங்களுக்கும் ஆசை இருக்கலாம், இப்படி ஒரு மருமக கிடைச்சா நம்ம பையன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு தோணலாம். அதெல்லாம் நியாயம்தான், அதுக்குன்னு இப்படியா? எல்லாம் ஏற்கனவே பேசி முடிவு பண்ணியாச்சுக்கா. நீங்க ஒண்ணு தேவையில்லாம வீணா கற்பனையை வளர்த்துக்காதீங்க. நான் ஒன்னும் கற்பனை பண்ணி கனவுல வாழல, அது நடக்கிறபடி நடக்கட்டும்னு தான் சொன்னேன். அதெல்லாம் நல்லபடியா தான் நடக்குது. நீங்களும் உங்க பையனும் தேவையில்லாம இடையில வராதீங்கன்னு தான் சொன்னேன். உனக்கு பொறாம. என் பையனை சாமும் பேசி பழகிறத பார்த்தா நீ அப்படியே வயிறு எரியற. யாருக்குக்கா பொறாம, எனக்கா இல்ல உங்களுக்கா? அதுல என்ன சந்தேகம், உனக்குதான். இத பாருங்கக்கா, தேவையில்லாம பேசாதீங்க. இன்னைக்கு நேத்தா நான் உங்களை பாக்குறேன், உங்களுக்கு வேணும்னா வந்து ஓட்டிப்பீங்க, வேணானா வெட்டிப்பீங்க. உங்களை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. நீ தாண்டி அப்படிப்பட்ட ஆளு. இங்க பாருங்க, வாடி போடின்னு சொன்னீங்கன்னா மரியாதை கெட்டுடும். என்ன இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க, அடிச்சுக்க மாட்டாங்கனாங்களே. அப்பாடா, இப்பதான் மனசு குளிர்ச்சியா இருக்கு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் இப்படித்தான் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லன்னா இந்த வீடு வீடாவே இருக்காது. கல்யாணி பொண்ணு யாருக்கு மருமகளா வரப்போறான்னு சண்டை போட்டு இருக்கீங்களா? பிரமாதம். இதுதான் சரியான நேரம். எரிகிற நெருப்புல ஒரு பாம்பை தூக்கி போடுவோம். அந்த அமெரிக்காக்காரி யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா, இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுற நீங்க நாளைக்கு மருமகளா இல்ல ஒரு வேலைக்காரைய கூட வச்சுக்க மாட்டீங்க. எனக்கு அதுதான் தேவை. ஐயோ, நினைச்சு பார்க்கவே ஜாலியா இருக்கு.